இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனா வந்து இன்கேஸ் நம்மளுக்கு பாடி ஸ்டிஃபாக இருக்குது, கால் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, காலையில் எந்திரிக்கும் போது நம்மளால் காலை மூவே பண்ண முடியாது, இல்லை ரொம்ப பெயின் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிஃப்னஸை போக்குறதுக்கான ஆசனா இது. இது பேர் வந்து பார்ஷ்வதோன் ஆசனா. நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ஒரு லெக்கை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப லாங்காக பேக்கில் எடுத்துகிட்டு போக வேண்டாம், கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போனால் போதும். உங்கள் டோஸ் வந்து யோகாக்கு லாங் சைட் ஆஃப் த மேட்டில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, கம்ஃபர்டபுள் டிஸ்டன்ஸ் இருக்கணும் உங்கள் ரெண்டு காலுக்கும். கையை வந்து பேரலாக வச்சுக்கோங்க ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் உங்கள் ஹிப்ஸை வந்து பேக் சைடில் புஷ் பண்ணுங்கள். உங்கள் ஹிப்ஸை வந்து பேக் சைடில் புஷ் பண்ணிட்டு உங்கள் ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்குன்னா ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஃப்ரண்ட்டில் ரீச் பண்ணுற மாதிரி பாருங்கள். உங்கள் ஹிப்பு பேக்லேயே இருக்கும். இன்னும் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ ரீச் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரைட் கை கீழே எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் மேலே எடுத்துகிட்டு போகணும். உங்கள் பார்வை வந்து லெஃப்ட் ஃபிங்கர் டிப்ஸ் மேலே இருக்கணும். இது பேர் வந்து பிரமிட் ஃபோர்ஸ். ஸோ உங்களுக்கு பேக் சைடு ஆஃப் த கால் சைட்ஸில் வந்து ஸ்ட்ரெச் தெரியும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் பிரெத்தை ஹோல்ட் பண்ண வேண்டாம், நார்மல் ப்ரீதிங்கோட இருங்க. ஸோ இங்கேருந்து உங்கள் ஹேண்டை திருப்பி மேலே தூக்கிட்டு வாங்க. ஃப்ரம் ஹியர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஹிப்ஸை வந்து ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. ஸ்கொயர் பண்ணி ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்க போகிறீங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த கால் ஃப்ரண்ட்டில் வச்சோமோ அதே ஹேண்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் தூக்கிட்டு போகணும். இப்போ நம்ம ஆப்போசிட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில் தூக்கிட்டு வந்துச்சு, பேக் நீ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ ஃப்ரண்ட்டில் ரீச் பண்ணுங்கள். ரீச் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் கீழே எடுத்துகிட்டு போங்க, உங்கள் ரைட் ஹேண்ட் மேலே எடுத்துகிட்டு போங்க. உங்கள் பேக் நீ பெண்ட் ஆகக்கூடாது. Okay, slowly lift yourself and bring your legs forward. ஸோ இந்த பர்டிகுலர் போஸை நீங்கள் உங்கள் ரெண்டு சைட் ஆஃப் த லெக்ஸ்லையும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண உங்களுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் நல்ல ஸ்ட்ரெச் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த போஸ் வந்து பேலன்சிங் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெச் கூட பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் பாடி ரிஜிடிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பார்ஷ்வதோன் ஆசனாவை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த வாட்டி பார்க்கலாம்.